நமக்கு நோய் வந்த உடனே நிறைய விதமான மருந்துகளை சாப்பிடுறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன மருந்தை நம்ம சாப்பிடுறோமா? அல்லாஹ் சூரா நஹ்ல்ல சொல்றான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இதுல மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கு, குணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி என்ன அது மருந்து? தேன். தேன்ல தான் அந்த மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு சயின்டிஸ்ட் இந்த தேன்ல இருந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ ஃபீவர் வரும்போதோ என்ன மெடிசன் தருவாங்க? ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் நமக்குள்ள இருக்க இன்ஃபெக்ஷனை கொல்லும். ஆனா சில இன்ஃபெக்ஷன் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலுமே அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணி நல்லா தங்குறதுக்கு கத்துக்கும். தேன்ல இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எப்படிப்பட்டது அப்படின்னா பாக்டீரியாவை பல விதத்துல கொல்லக்கூடியது. அதனால தேனுக்கு எதிராக பாக்டீரியாவால சர்வை பண்ண முடியாது. இன்னும் நிறைய மைக்ரோப்ஸை தேன் கொள்ளுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டியது தேன் தான். தேன்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் இருக்கு. இது என்ன செய்யும்? சுகர், பிபி, ஹைப்பர் கொலஸ்ட்ரால், பிசிஓஎஸ் இந்த மாதிரி நோய்கள் வராம நம்மள பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம தேன் நம்ம சாப்பிடும்போது டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகப்படுத்துது. எல்ஹெச் ஹார்மோன்ஸ் அதிகமாகுது. இது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஃபெர்டிலைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றவங்க தேன் கண்டிப்பா சாப்பிடணும். தேன்ல 80% சுகர் இருக்கனால இது பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்காவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல மருந்து இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் இதுல மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மருந்தை நம்ம எடுத்துப்போம். நிச்சயமா அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.